மக்களுடைய பிரச்சனைகள் இந்த அரசு கவனத்திலே கொள்ளுகிறது. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பெரும்பான்மையோடு இருக்கிறீர்கள், சிங்கள மக்களுடைய அமோகமான ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள். இன்று சிங்கள இளைஞர்கள், சிங்கள யுவதிகள், சிங்கள மக்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக பார்க்கிறார்கள். தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு விடயத்தில் கூட நீங்கள் எடுக்கின்ற விடயங்களில் அவருடைய பூர்ண ஆதரவு இருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்கள் இன்று பொதுவாக ஒரு நேர் மனப்பாங்கோடு சிந்திக்கின்ற தன்மையை வந்திருக்கிறது. அந்த நிலையை நீங்கள் இன்னும் வளர்த்தெடுங்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில சம்பவங்கள் நடந்து வருகின்றன. நேற்று முன்தினம் கூட அம்பாறை மாவட்டத்தில் என்னுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் நேற்று இங்கே பிரஸ்தாபித்திருந்தார். கல்முனையில் இருக்கிற நீலாவணை போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண் கிட்டத்தட்ட 7 மணியில் மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி மட்டும் பெண் போலீசார் இல்லாமல் ஆண் போலீசாரால் தாக்கப்பட்டு மிக மோசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நாடு என்ன செய்ய போகிறது? அவருக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறது? அதற்கான நீதி என்ன? எந்த போலீஸ் நிப்பாட்டப்பட்டார்? அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதுக்கான செயல்பாடு என்ன? உடனடி நடவடிக்கை என்ன? தயவு செய்து சிந்தியுங்கள். இது இந்த நாட்டில் இருக்கிற, நான் நினைக்கிறேன், உங்களுடைய நல்லெண்ணங்களை இந்த அரசுடைய சீர்மியமான நடவடிக்கைகளை போலீசார் குழப்புகிறார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகின்றது.